நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன ஒரு வசனத்தை குறித்து இன்னைக்கு தியானிக்கலாம், என்னத்தை குறித்து பேசலாம் அப்படின்னு சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புஸ்தகத்தில் ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? சரி. கர்த்தாவே, அல்லேலூயா. ஆண்டவரே, தேவனுடைய ஆவியானவரே, அந்த வேத வசனங்களை அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, அல்லேலூயா. எல்லா விதமான மானுஷிகத்தின் கிரியைகள் விலகி ஓடுவதாக, மானுஷிக சிந்தனைகள் மாற வேண்டுமாய் கூட கர்த்தாவே நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இங்கே வேதத்தில் என்ன சொல்லுகிறதுனா, எரேமியா 17வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம். என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரியா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் அப்படிங்கிறார். சரியா? அப்போ உலகத்தில் இன்னைக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, மனுஷர் மேல் சில பேர் மனுஷர்கள் மேலே என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் அநேக பேர் என்ன பண்ணுறான், மனுஷனை நம்பக்கூடியவனாக, மனிதனை சார்ந்து வாழக்கூடியவனாக காணப்படுகிறான். அப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் கடவுள் மேலே, இறைவன் மேலே ஒரு பக்தி உள்ளவனாக நீ வாழ்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். சரியா? ஆனால் சில பேர் என்ன பண்ணுறான்னா, உலகத்தாரை போல வாழக்கூடியவனாக இருக்கிறான், உலகத்தாரை போல ஜீவிக்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். சரியா? ஒரு மிருகத்தை போல வாழக்கூடியவனாய் காணப்படுகிறான். சரியா? அதான் இங்கே இன்னொரு வசனம் கூட சொல்லுது, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து, என்ன சொல்கிறாரு, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து தன் மாமிசத்தை புயபலமாக கொண்டு. சரியா? எரேமியா தீர்க்கதரிசி 17வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தா நமக்கு தெரியும். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று தேவன் சொல்கிறார். சரியா? அப்போ வேதத்தில் நம்ம சொல்லக்கூடிய காரியம், வேதத்தில் சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் நாம் தெளிவாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டாலே என்ன சொல்கிறாருன்னா, தேவன் சொல்லியிருக்கக்கூடிய காரியம், வேத வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, என்ன சொல்கிறது, மனுஷர் மேலே நம்பிக்கை வைக்காதபடி. என்ன சொல்கிறார்? மனுஷர் மேலே நம்பிக்கை வைக்காதபடி. என்ன சொல்கிறாரு? மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்காதபடி. என்ன சொல்கிறாரு? தேவன் மேலே, இறைவன் மேலே, கடவுள் மேலே நீ பற்று வைக்கின்ற பொழுது மாமிசத்தை தன் புயபலமாக கொண்டு நீ வாழாத அப்படிங்கிறார். சரியா? அப்புறம் என்ன சொல்கிறாரு? அப்புறம் அதனால தான் தேவன் என்ன சொல்லக்கூடியவராக இருக்கிறன்னா, அதே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை கூட வாசித்தா நமக்கு தெரியும். இதோ கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியை ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறதும் உண்டு. சரியா? அப்போ தேவனால் கட்டுவேன் நாட்டுவேன் ஒரு ஜாதியை குறித்து சொல்லக்கூடியதாக இருக்குது. சரியா? அப்போ இங்கே அதே மேலே ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கிற அதே தேவனுக்கு பிடுங்குவேன், அதே 18வது அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசித்தா தெரியும். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்னது மாத்திரத்தில் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனால் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நான் பிடுங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? நான் பிடுங்குவேன். அடுத்த வசனம் என்ன சொல்கிறாரு? நான் இடிப்பேன். அடுத்த வசனம் என்ன சொல்கிறாரு? அழிப்பேன் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார்? நான் தேவனால் என்ன பண்ண முடியும்? பிடுங்க முடியும், இடிக்க முடியும், அழிக்க முடியும். சரியா? ஒரே தேவன் தான், ஒரே கர்த்தர் தான். ஆனால் என்ன சொல்கிறார்? தேவனால் என்ன பண்ண முடியும்? பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்னது மாத்திரம் அப்படிங்கிறார். அப்போ தேவனுடைய கிரியைகளை என்ன நம்ம உணரக்கூடியவர்களாக, நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக, தேவனை பற்றிய ஒரு அறிவு உடையவர்களாக நாம் என்ன பண்ணோம், வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கணும்.
சரியா? தேவனை குறித்தான சிந்தனை, தேவனை குறித்தான ஒரு அறிவு, வேதத்தை குறித்தான அறிவு, ஊழியர்களை குறித்தான அறிவு. நமக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அனாவசியமான வார்த்தைகளை பேசாதபடி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு, மாமிசத்தை தன் புயபலமாக கொண்டு. அப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மாமிசத்தை புயபலமாக கொண்டு நீ வாழ ஆரம்பிச்சிட்டாலே என்ன சொல்கிறாரு, தேவன் உன்னை விட்டு விலகக்கூடியவராய் காணப்படக்கூடியவராய் இருக்கிறார். சரியா? அப்போ மாமிசத்தை என்ன சொல்கிறார், மாமிசத்தை புயபலமாக கொண்டு நீ வாழ ஆரம்பிக்காத. சரியா? மாமிசத்தை நீ புயபலமாக கொண்டு நீ வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது தான் தேவன் உன்னை வெறுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். சரியா? அதான் இங்கே தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன், பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்படுவதும் கால்வாய் ஓரமாய் வேறு விடுகிறதும் உஷ்ணம் வருகின்றதை காணாமல் இலை பச்சையாக இருந்தும் மழை தாழ்ச்சியான வருஷத்தினாலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். என்ன சொல்கிறாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் எப்படி இருப்பானா, அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும். எப்படி இருப்பான், ஒரு தண்ணீரண்டையிலே மரம் நட்டு வைக்கிற நேரம் அந்த மரம் எப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு கனியை கொடுக்கக்கூடியதாய் காணப்படும் இல்லையா? உஷ்ணகாலம் வந்தாலும் சரி. சரியா? அடுத்து என்ன சொல்கிறாரு, உஷ்ணகாலம் வந்தாலும் சரி, அதனுடைய இலை என்ன ஆகுதில்ல, அதோட பச்சைத்தன்மை மாறாமல் அப்படியே என்ன சொல்கிறார், பச்சை புலகார் என்ன சொல்கிறாரு, அதனுடைய பச்சை இலைத்தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். சரியா? அதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. மனுஷர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்போ இந்த உலகத்தினுடைய மனுஷன், உலகத்தின் வேஷங்கள், உலகத்தினுடைய காரியங்கள்னா இதை ஒளிந்து போகக்கூடியதாய் காணப்படும். அப்போ வேதம் அருமையாக சொல்லுகிறது, நீ தேவனை சார்ந்து வாழ்கின்ற பொழுது, தேவனுடைய நாமத்துக்கென்று நீ வாழ்கின்ற பொழுது உன்னை தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அடுத்து என்ன சொல்கிறாரு, மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதபடி. என்ன சொல்கிறாரு, மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத, மாமிசத்தை தன் புயபலகமாக கொண்டு வாழ்கிற மனுஷன் என்ன பண்ணுறான், சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுகிறது. சரியா? அதான் சொல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற மனுஷன் சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். சரியா? அதான் தேவனுக்கு அருமை இன்னொரு வசனம் கூட சொல்லியிருக்கிறாரு, பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாக ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்னது மாத்திரத்தில் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அப்போ என்ன சொல்கிறார், தேவன் என்ன சொல்கிறார், தேவனால் என்ன பண்ண முடியும், ஒரு இனத்தை அழிக்க முடியும், ஒரு ஜாதியை அழிக்க முடியும், ஒரு கூட்ட ஜனத்தை அழிக்க தேவனால் முடியும். ஏன் அப்படின்னா, நீ மாமிசத்தை புயபலமாக கொண்டு என்ன சொல்கிறாரு, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசத்தை தன் புயபலமாக கொண்டு. சரியா? கர்த்தரை விட்டு விலகுகிற, என்ன சொல்கிறாரு, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உன்னுடைய மாமிசத்தை புயபலமாக கொண்டு. சரியா? ஒருத்தனை அடிக்க முடியும், ஒருத்தனை சண்டை போட முடியும், ஒருத்தனை வம்பெடுக்க முடியும், ஒருத்தனை பிரச்சனை பண்ண முடியும், உன்னால் எல்லாம் செய்ய முடியும், உன்னால் எல்லாம் ஒருத்தனை அடிக்க முடியும், எல்லா காரியம் செய்ய முடியும். உன்னோட கை பலம் இருக்குது, உன்னுடைய சரீர பலன் இருக்குது. எல்லா பலனையும் வைத்து நீ வாழுகின்ற நேரம் தேவன் உன்னை விட்டு விலகக்கூடியவராக இருப்பார். சரியா? உன்னை விட்டு என்ன பண்ணுறார், அகன்று போகக்கூடியவராக இருப்பார். அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரியா? அப்படிப்பட்ட மனுஷன் என்ன பண்ணான், நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருந்து காலத்தின் கனிகளை தந்து இளையுதாத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ துன்மார்க்க வேதம் சொல்லுகிறது என்ன சொல்கிறாரு, துன்மார்க்குடைய சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், நீ துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரியா? சங்கீதம் 1வது சங்கீதத்தை நீ வாசித்தா தெரியும். என்ன சொல்கிறாரு, துன்மார்க்குடைய வழி நடவாமலும் பாவிகள் வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி வேதம் அருமையாக நமக்கு சொல்லுது. சரியா?
இந்த வசனத்தை தியானத்திற்காக நன்றி. இந்த வசனத்தை படிங்க, வசனத்தை கேளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி ஆண்டவர்.